ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆகாத தசை நடந்தால். இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக தசைகள் நடப்பதில்லை. பெரும்பாலான மக்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 70% பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளில் நெகட்டிவான தசைகளை தான் அதிகமாக சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்த 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்குமான ஒரு பீரியடுன்னு சொல்லக்கூடிய அந்த 30 ஆண்டுகள், அதாவது நாம் செயல்திறனோடு இருக்கக்கூடிய அந்த 30 ஆண்டுகளில் யோக திசைகள் நடக்கும் தன்மை கொண்ட ஜாதகங்கள் வெறும் 25% தான் இருக்கும். அப்போ அவயோக கிரகங்கள் தான் உள்ளே வந்து தசம் நடத்தி அவங்க வாழ்க்கையை கண்ணா பின்னான்னு மேலேயும் கீழையும் சீரழிக்கும். இது இயற்கையின் விதி, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஆகாத தசைகள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சிலது உண்டு. அந்த தசை நடந்தால் ஜாதகர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் பார்த்திங்கன்னா, தேவையற்ற விஷயங்களில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சிகளால் பலனே இருக்காது அப்படிங்கிறது தெரிந்தும் கூட அதை விட முடியாதபடி கிரக தசாநாதர்கள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி மீண்டும் 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 அதே விஷயத்திலே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பையன் ஒருத்தர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 வருடமாக சினிமா துறையில் நான் சாதிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு 20வது வயசுலேருந்து இப்போ அவருக்கு 36 வயசு ஆகிடுச்சு, உள்ளேயே இருக்கார். இவருக்கு மீன லக்ன ஜாதகம் சுக்கிரதசை நடக்குது. மீன லக்னத்துக்கு சுக்கிரன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. 3, 8 குடையும், அதாவது முயற்சிகள் ஸ்தானத்திற்கும் அட்டம ஸ்தானத்துக்கும் அதிபதி. சுக்கிரதசை ஆரம்பித்த உடனே நான் சினிமாக்குள்ளே போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டார். மீன லக்னம், மீன ராசி. இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் மகா திசையில் பிறந்திருந்தார். ரேவதி நட்சத்திரம். புதன் திசை ஒரு 12 வருஷம் பேலன்ஸ் இருந்தது. கேது திசை ஒரு 7 வருஷம் பேலன்ஸ் இருந்தது. 19, 20வது வயசில் சுக்கிரதசை வந்த உடனே பண்ணின வேலை தான் இது. இந்த ஆகாத கிரகம் அதுக்குள்ளேருந்து வெளியிலையும் வர விட மாட்டேங்க. அந்த முயற்சிகளை திரும்ப 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 தப்பாகவே பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆகாத தசை உங்கள் ஜாதகத்துக்கு நடப்புக்கு வந்துடுச்சுன்னா நாம் எது செஞ்சால் தோற்று போவோமோ அல்லது எந்த முயற்சியில் வெற்றியே பெற மாட்டோமோ அதையே தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம். சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து காசை வாங்கிட்டு போய் டெல்லியில் உட்காந்துக்குவாங்க. கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படித்து முடிச்சு தான் வருவேன் அப்படின்னு. எவ்வளோ நாளாக படிச்சுட்ருக்கேன்? 6 வருஷமாக படிச்சுட்ருக்கேன், 8 வருஷமாக படிச்சுட்ருக்கேன், 10 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். நான் போனால் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும்தான் போவேன், வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா எக்ஸாமையும் எழுதி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கிற நபர்களையும் பார்த்துருப்பீங்க. கலைத்துறையில் சாதிக்கணும்னு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணியே தீருவேன்னு சொல்லி மீண்டும் 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 தோற்று போயிட்டு இருக்கவங்க, இது எல்லாமே வந்து நிறையா நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள்ட்டையே பார்க்கக்கூடிய விளைவுகள் தான். ஸோ இந்த ஆகாத தசைகள் அப்படிங்கிறதுல நாம் எப்போவுமே கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்றது நல்லது. ஏன்னா அதில் பெரும் அளவிலான முன்னேற்றங்களை பெற்றுவிட முடியாதுங்கிறத முதல்ல நம்ம மனசால் ஏற்றுக்கணும். அப்போ ஒரு சராசரி வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தி அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் பெரும்பாலானோர் இதை ஒற்றுக்கொள்வதே இல்லை. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல, நாங்கள் வந்து போயே தீருவோம், வெற்றி பெற்றே தீருவோம், ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு. அதாவது தன்னம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் பண்ணுற முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்கிறதாங்கிறத ஜாதகம் தான் தீர்மானிக்கும், அந்த தசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும். தசாபுத்திகளை மீறி ஒரு மனிதன் பெருசாக செயல்பட்டு வெற்றியை குவித்து விட முடியாது. அபூர்வமாக சிலருக்கு மட்டுமே சரியான பருவத்தில் சரியான தசைகள் நடப்பில் இருக்கிற மாதிரியான பிறப்பு ஏற்படுது. இது 25% மக்கள் தான். அப்படி சரியான தசை நடப்பில் இருக்கிறவங்களுமே போராடிக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசாநாதை ஒழுங்காக போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். இப்போ ஒரு உதாரணமாக துலா லக்னத்துக்கு சனி ராஜயோகாதிபதி. ராஜயோக திசை அவர் வந்தார்னா தரத்தான் செய்வார், அது நேச்சர். ஆனால் அதே சனி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல போய் நீச்சமாகி செவ்வாயோடு சேர்ந்து அதுக்கப்புறம் நீச்சபங்கமாகி அதுக்கப்புறம் திக்பலமாகிங்கும் போது சனி திசையினுடைய 3/4 பங்கு வேஸ்ட்டாக போயிடும். முதல்ல நீச்ச பலனை கொடுப்பார் 9 வருஷம், அதுவே போச்சு. அதுக்கப்புறம் செவ்வாயோடு சேர்ந்ததுனால ஏற்பட்ட கிரக யுத்தத்தை கொடுப்பார். நல்ல திசை தான் நடக்குது, துலா லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி. ஆனால் அமர்ந்த இடம் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா பலன் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வந்துடும். இப்படி குளறுபடியான தசை நடக்கும் ஜாதகங்களை தான் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த தசை நடக்கும்போது மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பாக சொல்லிடுறேன். இந்த தசை நடப்பில் இருக்குது உங்களுக்கு மிடில் ஏஜில். இந்த மிடில் ஏஜ்னு நான் சொல்கிறது ஒரு ஜாதகம் முழு வீச்சில் செயல்படும் தகுதி கொண்ட வயதுகள். அந்த முழு வீச்சில் செயல்படுற வயதுங்கிறது 25 வயசுலேருந்து 55 வயசு. வெகு சில ஜாதகங்களுக்கு 60 வயசு அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக லக்னாதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களாம் 60 வயசில் கூட ஒரு மாதிரி நல்ல செயல்திறனோடு இருப்பாங்க. ஸோ இந்த பீரியடில் அவயோக கிரகங்கள் தசை நடப்பில் இருக்கா, நீங்கள் அடக்கி வாசிச்சுக்கிறது நல்லது. மிக பெரும் முயற்சிகளையோ மிக பெரும் வெற்றிகளையோ அது கொடுத்துடாது. இப்படி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை வேணால் ஏற்படுத்தும். ஆகாத தசை, போகாத ஊர், தேவையில்லாத முயற்சி, இதில் தான் நம்ம மனசு போகும். ஸோ அந்த வகையில் மேசலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் சனி மகா திசை புதன் மகா திசை மிடில் ஏஜில் வந்துடுச்சுன்னா டோட்டலாக அவுட். ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. சனி ஒரு பாதகாதிபதி, புதன் ஒரு ருணாதிபதி. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 36 வருஷம் தசை நடத்துவாங்க. கரெக்டாக ஒரு 20 வயசில் உள்ளே வர்றாங்கன்னா தீர்ந்து போச்சு. அப்போ நம்ம பெரிதாக திட்டமிடாமல் கிடைச்ச வேலை கிடைச்சபடியான லைஃபு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டுட்டு போய்க்கிறது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதுங்களா? சில நிலைகளில் மேசலக்னக்காரங்க செவ்வாதேசர் நடக்கும்போதே கூட சில வில்லங்கமான வேலைகளை செய்வாங்க. ஏன்னா அவரே அட்டமாதிபதியாக வர்றதுனால செவ்வாதேசையில் ஒரு 3 வருஷம் தேவையில்லாத விஷயத்தில் முயற்சி பண்ணி பார்த்துட்டு பெரும் பொருளை இழந்தவர்களும் இருக்க தான் செய்வாங்க. ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் சந்திர திசை குரு திசையில் கடுமையான தேவையற்ற விஷயங்களில் முயற்சி செஞ்சு தங்களுடைய சக்தியை இழப்பார்கள். இவங்களுக்கு குரு அட்டமாதிபதியாக வர்றதுனாலையும் பொது மாரகாதிபதியாக, அதாவது ரிஷபலக்னத்துக்கு ஆகாதவராக வரக்கூடியவராக சந்திரனும் இருக்கிறதுனால சந்திர திசை உங்களுக்கு நடப்பில் இருந்தாலும் குரு திசை நடப்பில் இருந்தாலும் இது மிடில் ஏஜில் வரும்போது இவர்கள் இந்த தசையில் மிகவும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு ஒரு பாதகாதிபதி. நல்ல வீடுகள் 2க்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இயற்கை சுபருங்கிற முறையில் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய தகுதி கொண்டவராக இருக்கிறதுனால குரு திசை வந்தால் மிதுன லக்னக்காரங்க, செவ்வாய் திசை வந்தால் மிதுன லக்னக்காரங்க மிகவும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். இவங்க சில நிலைகளில் சனி திசையிலேயே ஒரு பாதி கஜா மூஜான்னு தான் செயல்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அட்டமாதிபதியாக சனி செயல்படுவார், வேலை செய்வார் அப்படிங்கிறதுனால. கடகலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆகாத திசைன்னு எடுத்துக்கணும்னா சனி தான். 19 வருஷம் சனி மகா திசையும் 17 வருஷம் புதன் மகா திசையும் இவங்களுக்கு கோர்வையாக வந்துடக்கூடாது. மேசத்துக்கு அடுத்தபடியாக கடகத்திற்கு இதே விதி பொருந்தி வரும். கடகலக்கணம் இருக்கிறதுலே வலிமையான லக்னங்கிறதுனால இவர்கள் அந்த தசைகள் சரியானபடி கோர்க்கப்படுற அமைப்பில் பிறக்கும் வாய்ப்பு அதிகங்கிறதுனால இவர்கள் ஒரு மாதிரி தட்டுத்தடுமாறி தப்பி பிழைக்கும் யோகிதைகள் உண்டவங்களாக இருப்பாங்க. சிம்மலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சனி மகாதேசை தான் 1ஆம் நம்பர் ஆகாத திசை. தவிர சிம்ம சூரியனுக்கு கேது ராகு இவர்களும் நன்மைகள் பெரிதாக தரக்கூடியவர்கள் இல்லைங்கிறதுனால ராகு திசை கேது திசை நடப்பில் இருக்கும்போது கூட இவர்கள் சற்று குழப்பமான முடிவுகளை எடுப்பது, தேவையற்ற விஷயங்களை முயற்சி செய்கிறது, அதன் மூலம் இழப்புகளை சந்திப்பதுங்கிறது மாதிரியான அமைப்புகள் வரவே செய்யும். அபூர்வமாக சிலர் சிம்ம லக்னக்காரங்க குருமகா திசையிலுமே தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவர் அட்டமாதிபதியாக செயல்படுவாருங்கிற அந்த ஒரு விதியின் அடிப்படையில். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு மீண்டும் செவ்வாய் தான் முதல் தரமாக சிக்கலை உண்டாக்கக்கூடியவர் செவ்வாய். அதற்கடுத்தது சிக்கலை உண்டாக்கக்கூடியவர் குரு. அதற்கடுத்து சிக்கலை உண்டாக்கக்கூடியவர் நண்பரான சனியே. இன்னும் வரை 6ஆம் அதிபதியாக செயல்படணும். அப்போ இவங்க சனி மகாதிசை, செவ்வாய் மகாதிசை, குரு மகாதிசையில் சில குளறுபடியான வேலைகளை செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். கவனம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் செயல்படக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதற்கடுத்தபடியாக சூரியன் பாதகாதிபதியாக இருந்து செயல்படக்கூடியவங்கனால சூரிய திசையில் இவங்க சம்பந்தம் இல்லாமல் என்னத்தையாவது பண்ணிவிட்டு வாழ்வியல் சிக்கல்களை உருவாக்கி கொள்ளும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. லக்னாதிபதியான சுக்கரனுடைய திசையிலேயே ஒரு பாதியில் அட்டமாதிபதி அவர் செயல்படும் தன்மை உடையவருங்கிறதுனால சில தவறான முடிவுகளில் வாழ்க்கையில் எடுப்பதற்கும் தேவையற்ற விஷயங்களில் மூக்க நுழைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டானது. விருச்சிக லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கூடுமானவரை எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க தான். இருந்தாலும் இவங்களுக்கும் சனி மகா திசையும் புதன் மகா திசையும் அவ்வளோ பெரிய யோக திசைகளாக வேலை செய்யாது. இதில் நிறைய குறுக்கு வழியை நாடி தேவையற்ற சிநேகிதத்தை, தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாத இழப்புகளை சந்திக்கும் விதி இவர்களுக்கும் உண்டாகும். தனது லக்னாதிபதியான செவ்வாய் திசையிலுமே நோய்வாய்ப்படுதல், கடன் எதிரியை உருவாக்கிக்கிறதுங்கிற அமைப்பு இவங்களுக்கு உண்டு. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் தான் முதல் தரமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிர திசை இவர்களுக்கு பெரும் நன்மைகளை தந்துவிடாது. இதுவே லைஃப்பில் பெரிய திசை, 20 வருஷ திசை. அதே மாதிரி சந்திர திசையில் ஒரு பாதி நல்லாயிருக்கும், இன்னொரு பாதி மோசமான விளைவுகளை தரும் அமைப்பு இருக்கும்.
புதன் மகா திசையிலுமே தொழில் சார்ந்த, திருமணம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கும் யோகிதைகள் இவங்களுக்கு வரும். மகர லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் 1ஆம் நம்பர் எதிரிகள் அப்படிங்கிறனால, சூரிய திசை சந்திர திசை கண்டினியூட்டியாக வரக்கூடிய தன்மையும் இருக்குங்கிறனால, இவங்களுக்கு மிடில் ஏஜில் சூரியன் சந்திரன் வந்துட்டாங்கன்னா கூடவே ஒத்து ஊதுற மாதிரி செவ்வாயும் சேர்ந்துக்குவார். ஒரு 23 வருஷம் டோட்டலாக காலி பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த திசைகளில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில நிலைகளில் நண்பரான புதன் திசையிலுமே பெரும் கடன்காரன் ஆகிவிடும் விதி மகர லக்னத்துக்கு உண்டாகும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரன் 1ஆம் நம்பர் எதிரியாக செயல்படும் தன்மை உடையவர் ஆவார். புதன் சரிபாதி கெடுதலை தரக்கூடிய தன்மை கொண்டவர் ஆவார். லக்னாதிபதி சனியை விரயத்துக்கும் ஆதிபத்தியம் பெறதுனால இவங்க தன்னோட சொந்த திசையிலேயே சில நேரத்தில் கோக்குமாக்கான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாருங்கள், கும்ப லக்னத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சனி புதன் இவங்க 2 பேருமே பாதி பாதி தான் அப்படிங்கிறது மாதிரி வருவாங்க. அதனால் இவர்கள் எப்போதுமே கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய அவசியம் கொண்டவங்களாக ஆகிடுவாங்க. செவ்வாய் திசை ஒரு மாதிரி கலப்பு பலன்களை தரக்கூடிய தன்மை கொண்டது. சூரியனும் லக்னாதிபதிக்கு எதிரிங்கிறதுனால கலப்பு பலனை தரக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இவங்களுக்கு எந்த திசை நடக்கிறதுங்கிறதே கணக்கே இல்லை. எல்லா திசையிலையும் ஒரு குழப்பங்கிறது இருக்கவே செய்யும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 20 வருஷம் மிடில் ஏஜில் வந்துட்டாருன்னா போட்டு அடித்து துவைச்சி காய போட்டு போயிடுவார். இது ஒரு நெகட்டிவான திசை. இவங்க தேவையில்லாத விஷயங்களில் முயற்சி பண்ணுறதுக்கு அவர் முயற்சிக்காரகனாகவும் இருக்கிறது ஒரு பெரும் சிக்கல். அதே மாதிரி இவர்களுக்கு புதன் பாதகாதிபத்தியத்தை பெறதுனால புதன் மகா திசையும் மிகவும் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் கடக்க வேண்டிய அவசியம் உள்ள ஜாதகமாக போயிடும். ஸோ இதுதான் 12 லக்னங்களுக்குமான அமைப்பு. இந்த அவயோக கிரகங்களோட தசைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கவங்க அனாவசியமான முயற்சிகள் செய்யாமல் வாழ்வியலை ஒரு மாதிரி சீராக கட்டமைத்து கொண்டு இது ஒரு படிப்பு, ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது மாதிரி போயிடுறது புத்திசாலித்தனம். அதீதமான முயற்சிகள் செய்யும்போது மேலும் மேலும் சிக்கல்களும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய விதிகள் உண்டாகும் என்பதனால் கவனத்துடன் செயல்பாற்றினால் நன்மை நிச்சயம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.